சாயிராம். நம்மை கஷ்டப்படுத்தி பார்க்க, வேதனைப்படுத்தி பார்க்க யார் வேண்டுமானாலும் வர செய்வார்கள். ஆனால் நம்மை உண்மையாகவே உற்சாகப்படுத்தி பார்க்க இந்த உலகத்தில் நம்மை விட்டால் வேறு யாருமே கிடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, தைரியம் இல்லாமல் வாழ நினைக்காதே. வெறி கொண்டு உழைத்தால் உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். எல்லைகளை தாண்டி ஏற்றங்களை நிச்சயமாக நீ தொடுவாய் என் பிரியமே. என் அன்பு பிள்ளையே, இறைவன் ஏன் நமக்கு மட்டும் உனக்கு மட்டும் இடைவிடாமல் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறாரே என்று உனக்கு எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அந்த சிந்தனை உன் மனதில் எழுகிறதோ, அப்பொழுது ஒன்றை மட்டும் மனதில் தீர்க்கமாக நினைவில் வைத்துக்கொள். இறைவன் எல்லோருக்கும் கஷ்டங்களை கொடுத்து விடுவதில்லை. அனைவருக்குமே கஷ்டங்களை கொடுப்பதே இல்லை இறைவன். யாருக்கெல்லாம் நல்ல நல்ல பிரம்மாண்டமான வாய்ப்புகளை தர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறாரோ, அந்த முடிவை யாரிடத்தில் இறைவன் எடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே கஷ்டங்களை கொடுத்து, அவர்களுக்கு மட்டுமே போராட்டத்தை கொடுத்து, அவர்களுக்கு மட்டுமே பிரச்சனைகளை கொடுத்து, இறைவன் கொடுக்க போகும் நல்ல வாய்ப்புகளை அவர்களால் சரியாக பயன்படுத்தி கொண்டு உயர்வடைய முடியுமா, பிரம்மாண்டத்தை எட்ட முடியுமா என்று சோதிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. மற்றவர் அனைவருக்குமே இறைவன் கஷ்டங்களை கொடுப்பதே இல்லை. உனக்கு மட்டும் கொடுக்கிறார் என்றால் நீயே சிந்தித்துப்பார். அதனுடைய அர்த்தம் உனக்கு தெளிவாகவே புரியும். உன்னை போன்ற சாதிக்க துடிக்கும் பிரம்மாண்டமானவர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கு மட்டுமே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இடைவிடாத கஷ்டங்களையும் கொடுத்து அதன் மூலம் சில பாடங்களை கற்பிக்க நினைத்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, நான் கூற வருவது உனக்கு புரியும் தானே? புரியும் என்றுதான் உன் அப்பா உனக்கு அறிவுரைகளை தினமும் வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அப்பாவின் அறிவுரைப்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதன்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். எப்பாடுபட்டாவது உன்னுடைய வாழ்வில் ஜெயித்துவிடு என் பிரியமே. தைரியம் இல்லாமல் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. எப்பொழுதுமே தோற்று போய்கொண்டே இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. தோற்று போவதில்தான் வெற்றியின் ரகசியம் அடைந்து இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தோற்றுவிட்டால் மற்றவர்கள் விருப்பப்படி வாழ வேண்டியிருக்குமே என்று வேதனைப்படாதே. ஜெயித்து விட்டால் நீ நினைத்த வாழ்வை நீ நினைத்தபடி மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாமே. எனவே தோற்று போய்கொண்டே இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. வெற்றி உன்னிடத்தில்தான் இருக்கிறது. தோற்று போவதில்தான் வெற்றியும் அடங்கியிருக்கிறது. உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை உன்னில் உருவாக்கிக்கொள். தொடர்ந்து வலிகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று மட்டும் கவலையே படாதே என் பிரியமே. கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம். கவலையில் விழுந்துவிட்டால் எழுவது மிக மிக கடினமாக செயலாகவே இருக்கும். வலி இருந்தால்தான் வாழ்க்கையை உணரவே முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வலிகள் இருக்கிறதே என்று நீ வருத்தப்பட்டு அப்படியே நின்றுவிட்டால் உன்னுடைய அடுத்த அடியை யார் எடுத்து வைப்பது? உன்னுடைய பிரம்மாண்டமான வாழ்வை யார் பார்ப்பது? நீ அடையப் போகும் வெற்றியை யார் ருசிப்பது? எனவே வலிகள் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. வலிகள்தான் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வரும் என்பதே நிதர்சனமான உண்மை. துன்பங்களும் துயரங்களும் உன்னை பலப்படுத்தவே உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. அவை உனக்கு இயற்கை வைக்கும் பரீட்சை, அந்த இறைவன் வைக்கும் பரீட்சை.
அந்த பரீட்சையை வெற்றிகரமாக கடந்து செல்லும் பொழுதுதான் உனது வாழ்க்கையே முழுமையடைகிறது. உண்மை, தூய்மை, சுயநலமின்மை, இந்த 3 குணங்களும் பெற்றிருப்பவர்கள் நசுக்கக்கூடிய ஆற்றல், அவர்களை தோற்கடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த விண்ணுலகத்தில் யாருக்குமே இல்லை என்பதை புரிந்து கொள். மண்ணுலகிலும் யாருக்குமே இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய வெற்றியை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எப்பொழுதுமே அது உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்தேதான் தீர வேண்டும். வருத்தங்கள் எப்பொழுதுமே வாழ்வை மாற்றாது என் பிள்ளையே. எதையும் எப்பொழுதும் எளிதாக வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் பட்சத்தில் எதையுமே உன்னால் மிக சுலபமாக நம்பிவிடலாம், ஜெயித்து விடலாம். அதிர்ஷ்டம் என்கிற எந்திரத்தை நம்பாமல் உன்னுடைய உழைப்பு என்ற மந்திரத்தை நம்பு என் பிரியமே. ஒவ்வொருவரின் வாழ்வும் வளமானதாக மாறும். அப்படி நீ இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்வு மட்டும் ஏன் எப்பொழுதும் இருள் சூழ்ந்ததாகவே இருக்கிறதே என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே. எல்லா அதிசயங்களும் இருட்டை கிழித்தெறியும் வெளிச்சத்திலிருந்துதான் துவங்குகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே இருட்டை நினைத்து பயப்படாதே, தைரியம் இழக்காதே. தைரியமில்லாமல் வாழவே முடியாது. வெளிச்சத்தை நீ தேடி நகர்ந்தால் உன்னுடைய வாழ்வும் பிரகாசமானதாக மாறும். நிச்சயமாக பிரம்மாண்ட பிரகாசமாகவே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் சுயநலமின்றியும் ஒழுக்கமாகவும் வாழ கற்றுக்கொள். ஆம் என் பிள்ளையே, உனக்கு உண்டாகும் துன்பங்களுக்காக கலங்கி ஒழுக்கமான வாழ்வை விட்டுவிடாதே. எப்பொழுதுமே உன்னுடைய ஒழுக்கத்தை விட்டுவிடாதே. உனக்கு முன்பாக துயரங்களும் கஷ்டங்களும் பெரிய கோட்டையாக எழும்பி நின்றாலும் கூட உன்னுடைய ஒழுக்கத்தையும் நம்பிக்கையில்லா தன்மையையும் எளிதாக விட்டுவிடாதே. கடந்து சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியத்தோடு சென்று கொண்டே இரு. உனக்கு இருக்க வேண்டியது நம்பிக்கையும் ஒழுக்கமும் மிக மிக அவசியமானது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எந்த ஒரு தீய செயலையும் செய்துவிடாதே என் பிள்ளையே. சிறந்த லட்சியத்தை மனதில் கொண்டு அதற்கு முறையான வழிமுறைகளை பின்பற்றி தைரியத்தோடு வெற்றி பாதையில் வீர நடை போட்டால் மிகப்பெரிய வெற்றிகள் எப்பொழுதுமே உன் பக்கம் நிரந்தரமாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நீ செயல்களை செய்ய ஆரம்பித்தால், உனக்கான முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டால் அது சென்று கொண்டேதான் இருக்கும். உனக்கான தடைகள் எங்கு வந்தாலும், தங்கு தடைகள் என்ன உன்னை சூழ்ந்தாலும் கூட நீ அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டேதான் இருப்பாய். எப்படி தெரியுமா? உன்னுடைய வழி துணைக்குதான் நான் ஒருவன் இருக்கிறேனே. உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்படுகிறாய்? எதற்குமே தயங்காமல் பயப்படாமல் செய்ய ஆரம்பி. நீ தயங்காமல் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டாலே எந்த ஒரு தடைகளையும் சுலபமாக தாண்டி அதை வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். நிச்சயமான மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீரலாம். நீ ஏற்றும் விளக்கிற்கு வெளிச்சத்தை கொடுக்க மட்டுமே தெரியும். இருளாக இருக்கும் இடத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கே அந்த விளக்குக்கு புரியும். ஆனால் எந்த இடத்தில் வெளிச்சத்தை வர வைக்க வேண்டும் என்பது உனக்குதானே புரிய வேண்டும். அந்த விளக்கு ஒளியை வீட்டில் எங்கு வைத்தால் வீடு முழுவதும் பிரகாசமாக்கலாம் என்ற முடிவை நீதானே எடுக்க வேண்டும் பிள்ளையே. அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். உனக்குள் இருக்கும் திறமையை எங்கு உபயோகப்படுத்த வேண்டும், எங்கு உபயோகப்படுத்தினால் அது நிறைவான வெற்றியாக வளரும் என்பதை நீதானே முடிவு செய்ய வேண்டும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது.
இன்னும் எத்தனை நாட்கள்தான் அதை அனைத்தையும் உன் மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்து கொண்டிருக்கப் போகிறாய்? தயங்காமல் அனைத்தையும் வெளியே எடுத்துக்கொண்டு வா. உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பக்க பலமாக இருந்து நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. ஒரு தாயாக தகப்பனாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முதலில் உன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்து. ஆம் என் பிள்ளையே, நீ முயற்சியும் செய்தாய், ஆனால் அதில் தோல்வியும் அடைந்தாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தோல்வியுற்று மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து மீண்டும் போராடி பார்த்தாய், ஆனால் மீண்டும் உனக்கு அவமானமே மிஞ்சியது. மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இன்று கடைசி தருணத்தில் வந்து நிற்கிறாய். வாழ்வையே பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறாய். மனதளவில் காயப்பட்டும் இருக்கிறாய். அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. நீ விதையா அல்லது விட்டில் பூச்சியா என்பதுதான் என்னுடைய சந்தேகம். விதையை ஊன்றினால் அது விருட்சமாக பல காலங்களில் வளர்ந்துவிடும். ஆனால் விட்டில் பூச்சி சில நிமிடங்கள், சில நொடிகள் மட்டுமே வாழும். அந்த விட்டில் பூச்சியைப் போல் மட்டும் இருந்து விடாதே. விருட்சமாய் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை அடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் சொல்வது சரிதானே என் குழந்தையே? அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. நீ சாயப்பா மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை இவ்வளவுதானா? என்னை முழுவதுமாக நம்பி வந்துவிட்டு பின் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளலாமா அல்லது தடுமாறலாமா? உன்னுடைய கர்ம வினைகளால் தான் இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்தது அதன் காரணத்தாலேயே. உன்னிடம் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். அதற்கான வழியும் எனக்கு தெரியும். பின் ஏன் சாயிநாதரை என்னை கஷ்டத்தில் தவிக்க விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்?
நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே இதுதானே. உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்காகவும் உன் கர்மாவை நீ கழிப்பதற்காகவும் தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறாய். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படித்தான் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கிறார்கள். அவரவர் கர்மாவை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி கழித்தேதான் ஆக வேண்டும். இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு சோதனைகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் தலைக்கு மேல் நின்றாலும் நான் உனக்கு ஆபத் பாந்தவனாக ஒரு குடையாக வந்து அனைத்து போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை காத்து ரட்சிப்பேன். எது நடந்தாலும் சாயப்பாவை முழுமையாக நம்பு. என்னையே சரணாகதி அடைந்து விடு. எது வந்தாலும் பயந்து போய்விடாதே. தைரியமாக எதிர்த்து நில். உன்னிடம் பிரச்சனைகள் சூழ்ந்தது என்றால், உன்னை வந்து போராட்டங்கள் சூழ்ந்தது என்றால் தைரியமாக சொல்லிப்பார். என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று வந்ததிடம் சொல்லிப்பார். உன்னிடம் வந்த அந்த பிரச்சனையும் சோதனைகளும் வந்த வழி தெரியாமல் விலகி போய்விடும். சத்தியமாக நீ எதிர்பார்த்த முடிவு காலமும் விடிவு காலமும் வரத்தான் போகிறது. அதை உன்னிடம் கூறி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் சூழ்ந்து இருக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்குள் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு தானே கண் விழிக்கிறாய். அதே போல ஒவ்வொரு இரவும் முடியும் பொழுதும் நாளை விடியல் நமக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் உறங்கவும் செல்கிறாய். உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகும்படி நான் விடவும் மாட்டேன். உனக்கான ஒரு நாள் வரும். உனக்கான நல்ல நேரம் வரும். உனக்கான நல்ல காலம் வரும். உனக்கான அந்த நாள் அதிசயமாகவே வரும். அந்த நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல வழியை, உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போவதற்கான அந்த நல்ல வழியை நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிள்ளையை, என் பொக்கிஷத்தை கண்கலங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். 1000 கதவுகள் மூடினாலும் உனக்கென்று ஒரு கதவு திறந்து இருக்கும். அது உன் சாயப்பாவின் ஆலய கதவுதான். மனவேதனையாக இருந்தாலோ போராட்டமாக இருந்தாலோ வேதனையோடு இருக்கும் சமயத்தில் ஓடோடி வந்து என்னை ஒரு முறை பார். வர முடியாவிட்டாலும் மனதால் நினைத்துக்கொள். மனதிற்குள் சாயி சாயி என்று சொல்லிப்பார். உன் வேதனை கொஞ்சமாக குறைவதை நீயே உணரலாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கஷ்டப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் எது வந்தாலும் சகித்து போக கற்றுக்கொள். வாழ்க்கையில் விட்டு கொடுக்கலாம். ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறலாம், எப்ப வேணுமானாலும் மாறலாம். ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறவே கூடாது. உன்னை மாற்றிக்கொள்ளவும் கூடாது யாருக்காகவும். மற்றவர்கள் கூறுவார்களே, மற்றவர்கள் என்ன கூறுவார்களோ என்று சிந்தனையோடு நீ எடுத்து வைக்கும் பாதையில் அடியை எடுத்து வைக்காதே. உனக்கு உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அந்த பாதையில் சென்று கொண்டே இரு. நீ நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைவாய். உன் சாயப்பா அதை அடைய வைப்பேன். குற்றம் கூறுபவர்கள், பழி சொல்லத் தெரிந்தவர்கள் யாருமே நமக்கான வழியை
சொல்லப் போவதே இல்லை. அவர்கள் வேலை பழி சொல்வதும் குற்றம் சொல்வதும் தான். நமக்கான வழியை நாம் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வழியில் சென்று கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. உன்னை தேற்றுவதற்காகவும் உன் மனதை சமாதானப்படுத்துவதற்காகவும் 1000 முறை நான் வந்து உனக்கு சமாதானம் கூறினேன், இனியும் கூறுவேன். ஆனால் நீயோ உன் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கின்றாய். ஆனால் சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த பாரத்தை உன் மனதில் ஏற்றிக்கொண்டு புலம்பி தவிக்கிறாய். உன் சாயப்பா உனக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கூறிய பின்பும் உன் மனதில்தான் ஏன் இத்தனை சுமைகள், இத்தனை பாரங்கள், இத்தனை சோகங்கள், இத்தனை விரக்தி? நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா சொல்கிறேன் தானே, ஏன் கேட்க மாட்டாமல் அடம் பிடித்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு குழந்தையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் திடீரென்று உன் வாழ்வில் வரும். நம்பிக்கையோடு இரு. உன் மீது நம்பிக்கையாக இரு. உன் அப்பா மீதும் நம்பிக்கையோடு இரு. உனக்கு வந்த தடைகள், வலிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ என் மீது முழுமையாக அன்பும் பாசமும் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ ஜென்ம ஜென்மமாய் கடந்து வந்த என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன்னை சரி செய்வதும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதும் உன் மனதில் உள்ள வலிகளை விலக்குவதும் என்னுடைய கடமை குழந்தையே. உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உன் சாயி தேவா. இந்த நாள் வரை உன் நண்பர்கள்தான் உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அதற்கான உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது அல்ல. உன்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. உன்னை கேலி பொருளாக நினைத்து மற்றவர்கள் முன் உன் அன்பை எள்ளி நகையாடினர். குழந்தையே, உன்னை போல் மற்றவர்களும் நினைத்து விடாதே. உன்னை போல் நல்ல பண்புகள் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இருப்பது மிக கடினமே. எனவே மற்றவர்களோடு பழகும் முன் பார்த்து பழகு. நல்லவர்கள், தீயவர்கள், உன் மனதை காயப்படுத்துபவர்கள் யார் என்பதை புரிந்து பின் அவர்களோடு பழகு. உன்னை மாதிரியே மற்றவர்களும் நினைத்து விடாதே நல்லவர்களாக. இந்த உலகத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பார்கள். அவர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன் அன்பை புரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. எந்த மாற்றங்களும் நிகழவும் போவதில்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு முன் நீ நம்பிக்கையோடு வெற்றியாக எழுந்து நின்றாலே போதும். உன்னை காயப்படுத்தி சென்றவர்கள் காயப்படுவார்கள் உன்னுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து. எனவே மற்றவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் பதிலடியாக இருக்கும். எனவே குழந்தையே, வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம். வா, உன் அப்பா உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். யார் உன்னை விட்டு விலகினாலும், யார் உன்னை விட்டு சென்றாலும், யார் மீண்டும் வரவே மாட்டேன் என்று உனக்கு தக்க பதிலடி கொடுத்து சென்றாலும், நான் உனக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த நொடியும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. குழந்தையே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை சஞ்சலங்கள்? உன் மனக்குழப்பம் உன் முகத்தில்தான் எனக்கு நன்றாக தெரிகிறதே. கண்மணியே, உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயி தேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மன போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இதுவரை இது நாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே,
நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம்.